வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஒரு சூப்பரான சைட்டை பற்றி பேச போகிறோம். எங்கே தானே கேட்குறீங்க? நம்ம அச்சரப்பாக்கத்தில் தாங்க, அதுவும் 299. ஸோ இன்னைக்கு நிறைய பேர் வந்து சென்னையோட லிமிட் ரொம்ப பெருசாகிடுச்சு. அந்த சென்னை லிமிட்டில் வந்து நம்ம ஒரு ஜிஎஸ்டி ரோடு அக்சஸ் பண்ணி போகிற மாதிரி ஒரு 3 வழி இருக்குது இந்த சைட்டுக்கு. என்ன ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்கள். இன்றைக்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய இடத்துல இடம் தேடுவீங்க. இன்றைக்கி திண்டிவனம் வரைக்கும் சைட் தேடி போனால் கூட கிடைக்காது. ஆனால் நாங்கள் ஒரு 50 பிளாட்டு அதுவும் கம்மி பீரியடில் தரோம். ஸோ வெறும் 299 தான் நம்ம ப்ரைஸு. டிடிசி வித் ரெரா அப்ரூவ்டு. பக்கத்துல அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த அக்ரிகல்ச்சர் காலேஜ்லேருந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் பயணத்தில் நம்ம சைட்டுக்கு போயிடலாம். ஜிஎஸ்டிலேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் பயணத்தில் போயிடலாம். இது மட்டும் இல்லைங்க, 3 ரயில்வே ஸ்டேஷன் கவர் பண்ண எப்படி இருக்கும்? என்னென்ன ஸ்டேஷன் தானே கேட்குறீங்க? நம்ம மேல்முருத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தோம், அப்புறம் அச்சரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன், அப்புறம் ஒலக்கூர் அதாவது தொழுப்பேடு ரயில்வே ஸ்டேஷன். இந்த தொழுப்பேடு ரயில்வே ஸ்டேஷனுக்கும் உங்களுக்கு அச்சரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் உங்களுக்கு மேல்முருத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ஈஸியாக அக்சஸ் பண்ணி நம்ம போயிடலாம். அங்கேருந்து பஸ் ஃபெசிலிட்டி, ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரத்தி வந்தவாசி போகிற அக்சஸ் பண்ண அந்த ரோட்லேயே நம்ம ஈஸியாக சைட்டுக்கு போயிடலாம். இப்போ இந்த சைட்டோட எப்படிலாம் நம்ம போகலான்னு சொல்லிட்டு ஒரு அம்யூனிட்டி சொல்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஜிஎஸ்டி ரோட்லேருந்து போனீங்கன்னா மேல்மருத்தூர் பிரிட்ஜ் இருக்கும். அந்த பிரிட்ஜு தாண்டினோடனே கோயில் இருக்கும். பிரிட்ஜு டவுனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்தவாசி போகிற ரோடு இருக்கும். அந்த ரோடு பார்த்தீங்கன்னா செம்ம ஃபேமஸ், சோத்துப்பாக்கம் ரோடுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா ராமாபுரம்ன்ற ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா எலப்பாக்கம் பஸ் போய் மட்டும் அங்கேருந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர்ஸ் தான் நம்ம சைட்டு. வாக்கபல்லே கூட நடந்து போயிடலாம், ஏன்னா பக்கம் தான் அது. ஸோ இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா அச்சரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி வந்தீங்கன்னா ஜங்ஷன் மலை மாதா கோயில் இருக்கும். அந்த கோயிலை ஒட்டின மாதிரி ஒரு ரோடு நேராக வந்து முட்டுறது பார்த்தீங்கன்னா எலப்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் தான் இருக்கும். அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2 கிலோமீட்டர்ஸ் நம்ம சைட் போயிடலாம். இன்னொரு வழி நான் சொல்கிறேன் பாருங்க, நம்ம தொழுப்பேடு ரயில்வே ஸ்டேஷனில் ஆப்போசிட் இந்த ரைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மின்னல் சித்தாம்பூர் சொல்லிட்டு ஆக்டர் அஜித் பண்ணை இருக்குது. அந்த பண்ணை தாண்டி ஜஸ்ட் அக்ரிகல்ச்சர் காலேஜ் போர்டு இருக்கும். அது 1 கிலோமீட்டர் தான் போட்டிருப்பாங்க அந்த ரோட்ல இருந்து. ஸோ அந்த ரோடு சைட்டை ஒருத்தி போகிறது. நீங்கள் அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஒட்ட மாதிரி வந்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் அக்சஸ் பண்ணி வந்துடலாம். ஸோ இது மாதிரி வெரைட்டியான வழியிலேயே நம்ம வரலாம். சூப்பரான சைட் கொடுத்துருக்கோம், அதுவும் லோ பட்ஜெட்டில் கொடுத்துருக்கோம். நம்ம